நல்லா கட்டியிருக்காங்க. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. இல்லை பஸ் நிப்பாட்ட உங்களுக்கு நல்லா உதவியாக இருக்குது. மக்கள் வந்து ஒரு தோதா இருக்குல்ல, அதனால் வந்து நல்லா தான் இருக்கு. சரி, வணக்கம் ராஜபாளையம் மக்களே, நான் தான் உங்கள் ராஜேல் பேசுகிறேன். இப்போ நம்ம ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டாக புதுப்பிச்சு புது பஸ் ஸ்டாண்டாக மாதிரிருக்காங்க. இது பழைய பஸ் ஸ்டாண்டாக புது பஸ் ஸ்டாண்ட் எனக்கே சந்தேகமாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். காந்திக்கு நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையத்தை உள்ளே போய் செக் பண்ணிட்டு வரலாம். வாங்க. ஹாய் மக்களே, வாங்க நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்கலாம். எனக்கு இதெல்லாம் பார்க்க புதுப்பிச்சதை பார்க்க பூரா சென்னை மாதிரி எங்கள் சென்னையில் புதுசாக பார்த்துருப்பாங்கல்ல, அது மாதிரி நல்லா புது மாடலில் புதுசாக வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, இப்போ நம்ம பில்டிங்கில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஏரியாவே நல்லா நிலப்புற குழுகுலுன்னு இருக்குது. மக்கள் வெயிட் பண்ணவும் நிறைய இடமா நல்லா நிறைய வச்சுருக்காங்க. இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போய் நிறைய கடைகள் வைக்கிற மாதிரி இருக்காங்க, செஞ்சுருக்காங்க. இப்படி சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. மக்கள் உட்காரவும் இடம் கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணுறதுக்காக இடம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக எல்லாம் மாற்றிருக்காங்க. அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த மாடலில் எதுவும் கிடையாது. இந்த கடையெல்லாம் பார்க்க இங்கே என்னென்ன கடை எனக்கே ஆர்வமாக இருக்குது. சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே பஸ் நிற்கவும் சூப்பரான இடமா வச்சுருக்காங்க. கேளு 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 சரி, உங்களுக்கு இந்த இடம் எப்படி பிடிச்சி நல்லா இருக்கா? உங்களுக்கு நல்லா இருக்காப்பா. இதுக்கு என்ன அழகாக நல்லா கட்டியிருக்காங்க. அரசு நல்லா சேவை பண்ணி நல்ல வண்டி நிப்பாட்டுக்கெல்லாம் நல்லா கட்டியிருக்காங்க. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. இல்லை பஸ் நிப்பாட்ட உங்களுக்கு நல்லா உதவியாக இருக்குது. மக்கள் வந்து ஒரு தோதா இருக்குல்ல, அதனால வந்து நல்லா தான் இருக்கு. இந்த கடையை தான் ஒன்றும் திறக்காம இருக்கு. ஆமா, டீ எல்லாம் குடிக்கிறதுக்கு நாங்கள் இங்கிருந்து அங்கே போக வேண்டியது இருக்கு. இது திறந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த வண்டி நிப்பாட்டுறதுக்குலாம் நல்லா ஏதுவா இருக்கு, நல்ல இடம். சரி, ரொம்ப நன்றி. உங்க சொல்ற மாதிரி இந்த டீ கடைக்கெல்லாம் ரொம்ப பேர் ஆசைப்படுறாங்க. டீ கடை வருமா என்ன வரணும் எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம், அதான் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஹாய் மக்களே, முதல்ல இப்படிலாம் இந்த இடத்துல இவ்வளோ ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. இப்போ எல்லாம் மாற்றிருக்காங்க, சூப்பராக மாற்றிருக்காங்க. அதாவது பயணிகள் எல்லாம் நல்லா உட்காந்து போகிற மாதிரி சிட்டிங்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே போய் நல்லா குழுக்குழுன்னு இருக்குது, எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. இதை விட இன்னும் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, அதை காட்டுறேன் வாங்க. ஹாய் மக்களே, இங்கே இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கடைகள் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை கடைகள் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப ஆர்வமும் இருக்குது, ஏன்னா என்னென்ன கடை வரப்போகுது, அப்புறம் பஸ்ஸெல்லாம் நல்லா கூட்டம் எவ்வளோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வாங்க, இன்னும் நிறையா இருக்குது, வாங்க பார்க்கலாம். வாங்க எப்படி வாங்க, இல்லை ஜாலியாக பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, இங்கே போய் உட்கார இடம் வச்சுருக்காங்க. உட்கார சீட்டு ஃப்ரீயாக இருக்கு, நம்ம உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு மக்களே, நல்லா ஜம்முன்னு இருக்கு. எல்லோரும் நல்லா உட்காந்துருக்காங்க, அதுவும் நம்மளும் உட்காந்து. சரி வாங்க, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இது மட்டும் பார்க்க முடியாது, இன்னும் நிறையா இருக்கும், வாங்க காட்டுறேன். ஹாய் மக்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் நேராக காப்பாலாம் நிறைய இருக்குதா. பஸ் எப்போ எந்த டேட்டில் வரும் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு பூட்டியிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் திறந்துருவாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று வச்சுருக்காங்க, பொது சுகாதார பிரிவு அலுவலகம் வச்சுருக்காங்க. இன்னும் சூப்பராக வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் திறந்துருவாங்க கண்டிப்பாக. கிட்ட ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் இன்னும் அந்த பக்கம் நிறையா இருக்குது, வாங்க காட்டுறேன் வாங்க. ஹாய் மக்கள், இந்த பக்கம் நிறைய லோக்கல் பஸ் நிற்கிற இடமும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னா, மெயினாக சொல்கிறேன், இந்த பக்கம் நிறைய குப்பைகளை போடாதீங்க, எச்சு துப்பாதீங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. எச்சு துப்புனா அந்த ஓரமாக போய் இந்த வாய்க்கால் எல்லாம் துப்புங்க, இதில் துப்பாதீங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. நம்ம இடத்த நம்ம சுத்தமாக பாதுகாக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க மக்களே. இன்னும் நிறைய இடத்துக்கு வாங்க காட்டுறேன் வாங்க. இந்த பக்கம் ஒரு ரவுண்ட் அடிப்போம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. அது என்ன சொல்லணும்னா, இங்கேருந்து நிறைய கடைகள் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பக்கம் இந்த மாதிரி இந்த பக்கம் நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு உதவுற மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பொருட்கள் வைப்பறை, இந்த லக்கேஜ்லாம் வச்சுட்டு போவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அறைகள் வச்சுருக்காங்க. ஏதாவது அவசரத்துக்கு போகும்போது இன்னும் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய இது தாய்மார்களும் சரி, அதாவது மனிதர்களுக்கு உதவும் மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டை மாற்றி சூப்பராக வச்சுருக்காங்க. இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிடுவோம். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. நம்ம ராஜபாளையம் சார்பாக நானும் சேர்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.